Hello viewers, வணக்கம் and welcome to Vaagai Tamila. நாம இன்னைக்கு Vaagai Tamilaல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா சப்ஜா விதைகள் இருக்கு இல்லீங்களா அந்த சப்ஜா விதைகளோட நற்குணங்களை பத்தியும் அந்த செடியில இருக்க மருத்துவ குறிப்புகளை பத்தியும் தான் நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு செம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான பாரம்பரியமான உணவு பழக்கவழக்கங்களையும் மருத்துவ குறிப்புகளையும் நம்ம Vaagai Tamila சேனல்ல பதிவேற்ற செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்ப அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த சப்ஜா விதைகள் இருக்கு இல்லீங்களா, இந்த சப்ஜா விதைகள் வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படினா இந்த ஜூஸ், லஸ்ஸி, அதுக்கு அப்புறமா இந்த ஃபலூடா இதெல்லாம் இருக்கு இல்லீங்களா, அதுல தான் இந்த சப்ஜா விதைகள் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. சோ இதுல தான் நம்ம அதிகமா பார்த்திருப்போம் இந்த சப்ஜா விதைகளை. இது வந்து எங்க இருந்து வருது, இதுல எந்த செடியில இருந்து உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்ஜா செடி. அதுக்காவது இன்னொரு பேரும் இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பச்சிலை செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து சாதாரணமாவே நம்ம வீட்லயே நம்ம ஈஸியா வளர்க்கலாம். இந்த சப்ஜா விதைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்ஜா விதைகளை அப்படியே நம்ம வெறும் மணல்ல தூவி விட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னாலே செடிகள் வந்து அழகா வளர ஆரம்பிக்கும். இதுல இருக்க மருத்துவ குணங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்களை இந்த சப்ஜா செடிகள் வந்து வச்சிருக்கு. இந்த செடி இருக்கு இல்லைங்களா, இந்த செடி வந்து இந்த துளசி குடும்பம், அதாவது துளசி செடி இருக்கு இல்லைங்களா, அந்த துளசி செடியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்க இப்ப பாக்குற செடி வந்து எங்க வீட்டுல நான் வச்சிருக்க செடி. இது வந்து நல்லா ஈஸியா அழகாவே வளரும். இதுல இருந்து ஒரு வகையான வாசனை வரும். அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வீடுகளில் வந்து இந்த மாதிரி வாசனை வர்றது வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாசனை இருக்கிறதுனால வீடுகளில் அதிகமா எந்த ஒரு புழு பூச்சி வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த செடிகளை வந்து அதிகப்படியான குழந்தைகள் இருக்க வீட்டுல வந்து வளர்ப்பாங்க. இந்த சப்ஜா விதைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த சப்ஜா விதைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா மாதிரி கடுகு மாதிரி இருக்கும். தண்ணியில ஊற போடும்போது இது மேல வந்து ஒரு வளவளப்பான லேயர்ஸ்லாம் வந்திருக்கும். ஆக்சுவலா நீங்க இந்த ஜூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி வளவளப்பான லேயர்ஸ்லாம் வரும். அது வந்து நம்ம அப்படியே தண்ணியில ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே கூட போதும். அது நம்ம உடலுக்கு ரொம்ப நல்ல ஒரு சக்தியை தருது. முக்கியமா வந்து இந்த சப்ஜா செடி, இந்த சப்ஜா விதைகளை வந்து எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா உடல் சூடு இருக்கு இல்லைங்களா, அந்த உடல் சூடை வந்து குறைக்கிறதுக்காக இந்த சப்ஜா விதைகளை பயன்படுத்துறாங்க. அதனாலேயே வந்து இந்த வந்து அதிகப்படியான ஜூஸ்ல எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜா விதைகள் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு ஒரு நல்ல எனர்ஜியையும் கொடுக்குது. இதை வந்து எப்படி வந்து சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணியில ஊற போட்டு ஒரு 10 or 15 மினிட்ஸ்லயே இது வந்து நல்லா ஊறி அது மேல வந்து அந்த வளவளப்பான லேயர்ஸ் வந்துடும். ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அது மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இது வெறும் வயிற்றுல காலையில எந்திரிச்ச உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வந்து எடை குறையணும் அப்படின்னா அது எடை குறையும். இந்த சப்ஜா விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பசி எடுக்காம இருக்கிறது மூலமா நம்ம உடல் வந்து நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து நார்ச்சத்து, அது இரும்பு சத்து, அதுக்கப்புறமா புரோட்டீன், விட்டமின் ஏ, அதுக்கப்புறமா பைட்டோ கெமிக்கல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து அதிகமாவே இருக்கு. அதனால நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சப்ஜா விதைகளை வந்து கோடை காலங்கள்ல நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் வெப்பம், அதுக்கப்புறம் உஷ்ணம் இது எல்லாத்தையுமே குறைக்குது. நம்ம உடலுக்கு அதிகப்படியான குளிர்ச்சிகளை தருது. அது மட்டும் இல்லாம இந்த அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க, நெஞ்செரிச்சல் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த விதைகளை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல்ல வந்து அந்த அசிடிட்டி ப்ராப்ளமா இருக்கட்டும், அந்த நெஞ்செரிச்சல் ப்ராப்ளமா இருக்கட்டும் சீக்கிரமாவே சரியாகும். இந்த சப்ஜா விதைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல்ல இருக்க சோர்வு தன்மை வந்து விலகி நல்லா சுறுசுறுப்படையலாம். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிகமா கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. சரி, ஓகே, சப்ஜா விதைகள் வந்து நம்ம இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, இதுல நிறைய நற்குணங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து எல்லாருமே எடுத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விதை, ஒரு மருத்துவம் இல்லை. இது வந்து சில பேர் வந்து இதை வந்து எடுத்துக்க கூடாது. அது யார் யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கலாம் வந்து இந்த விதையை வந்து கண்டிப்பா எடுத்துக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இதுல வந்து அதிகப்படியான குளிர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த குளிர்ச்சி மூலமா அவங்க ஆஸ்துமா பேஷண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் உடல்ல அவங்களுக்கு குளிர்ச்சி அதிகமாகும். ஸோ அவங்களுக்கு இன்னும் பாடியில நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து இந்த ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லாம் வந்து இதை எடுத்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து சப்ஜா விதைகளை வந்து எடுத்துக்க கூடாது. அப்படி கர்ப்பிணி பெண்கள் சப்ஜா விதையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உள்ள இருக்க குழந்தைக்கு வந்து நோய்கள் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த தைராய்டு அதிகமா இருக்கவங்க வந்து இந்த சப்ஜா விதைகளை எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், இதுல நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. அதனால வந்து தைராய்டு அதிகமா இருக்கவங்க வந்து இந்த சப்ஜா விதைகளை எடுத்துக்க கூடாது. அந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்க வந்து அவங்க டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வேணா எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மற்றபடி சுகர் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், ஹார்ட் பேஷண்ட்ஸா இருக்கட்டும், இந்த சப்ஜா விதைகளை வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடல்ல இருக்க நோய் வந்து சீக்கிரமாவே கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். இது வந்து அதிகப்படியான புத்துணர்ச்சினால தான் ஜூஸ்ல வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். நீங்களும் வீட்டுல வந்து இந்த மாதிரி செடிகளை வளர்த்து நீங்க ஜூஸ்ல இந்த சப்ஜா விதைகளை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல்ல நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ
மூலமா நீங்க இந்த சப்ஜா விதைகளை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் இயற்கை மூலிகைகளையும் நம்ம வாகை தமிழா சேனல்ல பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்பப்போ அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நாங்க அடுத்த வீடியோ போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். Thank you friends.